நீதிமொழிகள் 16:29. கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். பாருங்க, இன்னைக்கு காலம் பொல்லாத காலமா இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ஆண்டவருக்குள்ள வர வர நம்ம எப்படி மாறிடுவோம்னா, ஒரு புறாவை போல நம்ம மாறிடுவோம், கபடம் இல்லாதவங்களா மாறிடுவோம். ஏன்னா இங்க நம்ம ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நமக்கு கள்ளங்கபடம் இருக்கக்கூடாது, நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆண்டு சொல்லி தராங்க இல்லையா? அப்ப நம்ம அப்படி மாறிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, எல்லாருமே அப்படிதான் போலன்னு நினைச்சிருவோம். அதான் பெரிய தப்பு. நம்மள ஆண்டவர் மாத்துறாரு, உண்மைதான். ஆனா இங்க என்ன 500 பேரா வர்றாங்க, நம்ம ஒரு 10 பேர் வர்றோம், 20 பேர் வர்றோம், 5 பேர் வர்றோம் இல்ல? அப்ப இங்க நம்ம ரெகுலரா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க, அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கறவங்க. இப்ப வாரம் ஒரே ஒரு முறை மட்டும் ஆலயத்துக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு போறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல ஆண்டவர் பேசுவாரு. ஆனா திருப்பி ஒரு வாரம் ஆயிடுது பார்த்தீங்களா நடுவுல. அந்த ஒரு வாரம் அவங்க நிறைய இருக்கு. டிவியில அவங்க போட்டு கேட்கலாம், யூடியூப்ல போட்டு கேட்கலாம், அவங்க சர்ச்சிலேயே உபாச ஜெபம் நடக்குது, இந்த மாதிரி நம்ம தனிப்பட்ட விதங்களை நடத்துறோம். இப்படி வாஞ்சை இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஓடுவாங்க, ஓடி கேட்பாங்க. அவளுக்கு கண்ணீர் வந்தது இன்னைக்கு. ஏன் சுலோச்சனா கண்ணீர் வந்து, நம்ம கூப்பிடுறோமே, அதாவது விருந்து இருக்கு தெரியுது, அவங்களே வரலாம், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வரலன்னா என்ன சொல்றது? அது என்ன சொல்றது? இதை விட என்ன விருந்து? கர்த்தருடைய வார்த்தை அது நம்ம இருதயத்தை என்ன செய்யுது, சரி பண்ணுது, ரிஃபைன் பண்ணுது, சுத்திகரிக்குது, நம்மளை புதுப்பிக்குது, நம்மளை உயிர்ப்பிக்குது, நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கு. அப்போ இதை வாஞ்சையா தேடி ஓடி வர்றவங்க தான் இந்த மாதிரி நடுவுல நடக்கிற கூட்டத்துக்கெல்லாம் வருவீங்க. இப்போ நீங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, அந்த ஆசை, இந்த வாஞ்சை, ஏசப்பாவுடைய சமூகத்தை தேடி ஓடி வரீங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி இங்கதான் இல்லை, நிறைய நடக்குது. அவங்கவுங்கள ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல இணைச்சிருக்கிறாரு. சர்ச்சில் நடக்குது, கூட்டங்கள் நடக்குது, வீடுகளில் கூட நடக்குது. அப்ப ஆண்டவர் நம்மளை எங்க இணைக்கிறாரோ அங்க என்ன செஞ்சிடணும், ஓடிடணும். அல்லேலூயா. ஆமா, இதை விட்டுட்டு ஒண்ணுமில்லாத அற்பமான காரியங்களின் பின்னால போகக்கூடாது. அப்படி போறவங்க என்ன செஞ்சிருவாங்க, அந்த வார்த்தையெல்லாம் இருக்கும், ஆனா அதுபடி நடக்க முடியாது. அதுக்கான பலன் இருக்காது, அவங்க அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. நம்ம ஏன் 3 நேரம் சாப்பிட்றோம், இல்லை 2 நேரம் சாப்பிட்றோம், ஒரு நேரம் உபாசம் இருந்தா கூட 2 நேரம் ஏன் சாப்பிட்றோம்? இல்லை ஒரு நேரமாவது சாப்பிட்றோம், 2 நேரம், சில 2 நேரம் உபாசம் இருப்போம், ஒரு நேரமாவது சாப்பிடுவோம். அப்போதானே பலன் இருக்கும். அது பெண்கள் வந்து நம்ம வீட்டு வேலைகளை செய்கிறோம், வெறுமனே ப்ரேயர் மட்டும் அட்டம்னா ஊழியம் மட்டும் செய்யலை, நம்ம வீட்லேயும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது காரியங்களை. அப்போ நமக்கு என்ன வேணும், நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் வேணும். அந்த மாதிரி ஆவிக்குரிய உணவு நமக்கு வேணும். அல்லேலூயா. வாரம் ஒரு தடவை சாப்பிட்டா போதுமா சாப்பாடு? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மட்டும் நல்லா ஃபுல் கட்டிட்டு ஒரு வாரம் முழுக்க சாப்பிடாம இருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியும்? எல்லாம் படுத்து தான் கிடக்கும். இப்படி வர முடியுமா? 3 மாடி ஏறி வர முடியுமா? முடியாது. அப்போ இந்த சரீரத்துக்கு உணவு தேவைப்படுற மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கு உணவு தேவைப்படுது. அப்ப இப்படி ஆத்மாவுக்கு உணவு தேடி வர்றவங்க என்ன ஆகுறோம்னா, கர்த்தருக்குள்ள நம்ம புதிதாகிறோம், கள்ளம் கபடம் இல்லாத ஒரு புறாவை போல நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். இல்லையா? அப்ப நமக்குள்ள என்ன இருக்கும்னா, நம்ம அப்படி மாறுறதுனால நம்ம கூட இருக்கிற மற்றவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு தப்பா நினைச்சுக்குவோம். அப்படி நினைச்சுக்க கூடாது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆண்டவர் சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல, நீங்க புறாவை போல கபடு இல்லாம இருங்க, ஆனா சர்ப்பத்தை போல வீணா உள்ளவங்களா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாம்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல, நம்ம போறோம், எத்தனையோ இடங்களுக்கு போறோம், அங்க போகாதீங்க பாம்பு இருக்கு சொல்றாங்களா இல்லையா? ஆனா அந்த பாம்பை எல்லாரும் பார்ப்போமானா பார்க்க முடியாது. எப்பயோ ஒரு நேரம் யாராவது பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, இல்லை நம்மளும் என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துருப்போம், சொல்லியிருப்போம். இந்த புறாவை நம்ம பார்க்காம ஒழிஞ்சுக்குது. அது புறாவை யாராவது பார்க்காம இருக்கீங்களா? அது நம்ம வீட்லயே வந்து தங்கிருது. அங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒரு புறாவை பார்த்தேன், அப்படி யாராவது எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பாட்டுக்கு பறந்துட்டு தெரியுது வானத்துல. புறாவை எல்லாரும் பார்க்க முடியும், அது நம்மளை பார்த்து மறையாது. ஏன்னா அதுக்குள்ள என்ன இல்லை, அது நம்மளை வந்து இப்ப பறந்து வந்து நம்மளை கொத்துதா, நம்மளை தாக்குதா, என்ன செய்யுது? அப்ப அதுக்கு பயம் இல்லை, நம்மளை பார்த்து, மனுஷனை பார்த்து அதுக்கு பயம் இல்லை, அதனால அது பாட்டு ஃப்ரீயா பறக்குது. அப்ப இந்த பாம்பைய ஒளிஞ்சுக்குது.
ஏன் ஒளியுது? அது விஷம் இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு? விஷம் இருக்கு. விஷம் இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த விஷத்தை வச்சு அது என்ன செய்யுது? நம்மள மனுஷங்க கிடைச்சா அது கொத்திடுது. அப்போ தன்னை பார்த்தா மனுஷங்க அடிப்பாங்கன்னு அதுக்கு தெரியுது, கல் எடுத்து கொன்றுவாங்கன்னு தெரியுது. அதனால அப்படியே லேசா அந்த காலடி மனுஷ சத்தம், அதாவது அதுக்கு காது கேட்காது, ஆனா அதால தரையோட தரையா இருக்குல்ல, அதுக்கு உணர்வு நல்லா இருக்கும். அந்த அதிர்வு அது அங்க இருக்குது. ரோட்ல அங்க தூரத்துல ஒரு பைக் வருது, கார் வரும்போதே அந்த ரோட்ல அதுக்கு என்ன தெரிஞ்சிடுது? அந்த அதிர்வு தெரிஞ்சோடனே ஓடி என்ன செஞ்சிருது? ஒளிஞ்சிடுது. இந்த பூரா, இந்த பாம்பு, தேள், இந்த மாதிரி அசுத்த விலங்குகள்லாம் பாருங்க, பிராணிகள்லாம் பாருங்க, அது அப்படி இந்த புறா மாதிரி இப்படி ஃப்ரீயா சுத்திக்கிட்டா தெரியுது, ஒளிஞ்சிருது. பாண்ட சொல்றாங்க, புறாவை போல கபடு இல்லாம இருங்க, உங்க இருதயத்துல கபடு வேண்டாம். ஆனா ஆபத்து வரும்போது, ஆபத்தான மனிதர்கள் இந்த உலகத்துல உங்க பக்கத்துல இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதைத்தான் பேசுறாங்க. சர்ப்பத்தை போன்ற மனிதர்கள் உங்க பக்கத்துல இருக்காங்க, உங்களுக்கு தெரியல, நீங்க அவங்கள நல்லவங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் வரும்போது நீங்க ஒளிந்து கொள்ளுங்க, கவனமா இருங்க, நீங்க போய் மாட்டிக்காதீங்க. பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம் வாசிங்களேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். துன்மார்க்கன் எனக்கு முன்னால இருந்தான்னா நான் என் வாய கடிவாளத்தால் கடிவாளம்னா என்ன தெரியுமா? குதிரைக்கு போடுவாங்க தெரியுமா? அது ஒண்ணு சாப்பிட முடியாது. அப்ப இந்த குதிரைக்கு கடிவாளம் போடுறது எதுக்காக அப்படின்னா, அது எதையும் போய் வாய் வச்சு சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக. அப்ப நமக்கு நாமே நம்முடைய நாவுக்கு நம்ம கடிவாளம் போட்டு நம்முடைய நாவை நம்ம அடக்கி வைக்கணும். எப்போனா துன்மார்க்கர்கள் நமக்கு முன்பாக இருக்கிற போது, இவங்க பொல்லாத மனிதர்கள் நமக்கு முன்னால இருக்கும்போது, அவங்கள பத்தி பேசி, அவங்கள பத்தி எதையாவது சொல்லி, இல்லை அவங்க நம்மளை வாயை பிடிச்சு கிளறுவாங்க, நம்ம வாயை கிளறி நம்ம வாயிலிருந்தே சண்டை இழுப்பாங்க, நம்மளை சண்டை போட வைப்பாங்க. அப்ப நம்ம நாவினால நம்ம பாவம் செய்து விடாதபடிக்கு என்ன செய்யணுமா? நம்ம நாவை கடிவாளத்தால் அடக்கி வைக்கணும், கவனமா இருக்கணும். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட, அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம கிட்ட, துன்மார்க்கமான மனிதர்கள். அப்ப பிசாசு அவங்களை ஏன் அனுப்பி வைக்கிறான்? நம்ம நாவினாலே நம்ம பாவம் செய்யறதுக்காக. எதையாவது பத்தி பேசுவாங்க, யாரையாவது பத்தி பேசுவாங்க, அவங்க அப்படி இவங்க எப்படிம்பாங்க, நம்மளும் என்ன செஞ்சிருவோம்? ஆமாமா அவங்க அப்படி சொல்லிடுவோமா இல்லையா? அப்ப நம்ம நாவினால் நம்ம பாவம் செஞ்சிருவோம்ல. அது மட்டும் இல்ல, எதையாவது ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்த என்ன செய்வாங்க? பெருசா பேசி நம்மளை சண்டைக்கு இழுப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சில பேர்லாம் வம்பு சண்டைக்கு இழுப்பாங்க, எதையாவது பேசி நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, நம்மகிட்ட விவாதம் பண்ணி நம்மளை மீறி, கண்ட்ரோலை மீறி பேச வைக்கிறதுக்காக நமக்கு செய்வாங்க அந்த மாதிரி காரியங்களை. அப்ப எதுக்கு பிசாசு இப்படிப்பட்ட மனிதர்களை அனுப்பி வைக்கிறான்னா, நம்ம நாவினால பாவம் செஞ்சுட்டா நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்க முடியாது, வீக் ஆயிருவோம், நம்ம ஜெப வாழ்க்கை வீக் ஆயிரும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீக் ஆயிரும், பலவீனப்பட்டுருவோம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். வீட்டுல மாமியாரு மருமக எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. ஆனா என்ன செய்வாங்க? என்ன மாமியார் நல்லா இருக்காங்களா? ஒரு தடவை கேட்டா பரவாயில்ல, நல்லா இருக்காங்க, அக்கா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கா? அது ஒரு மாதிரி பேசுமே, இப்ப எப்படி இருக்கு? நம்ம அந்த நேரம் ஏதோ ஒரு மனசுல ஒரு வேதனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சொல்லிட்ட, முடிஞ்சு, அவ்வளவுதான். மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டையை ஏற்படுத்தாம அவங்க ஓய மாட்டாங்க. நம்ம வாயை பிடுங்கி நம்ம வாயினால பாவம் செய்ய வச்சு, அதை வச்சு குடும்பத்துல ஒண்ணு இல்லாத ஒரு பிரச்சனைய பெருசாக்கி, என்ன சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி, ஆமா, அப்படி ஆக்கிடுவாங்க. அப்ப நமக்கு நல்லா தெரியுது இவங்க துன்மார்க்கர் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் எதுக்கு தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றாங்க? நீ புறா போல கபடம் இல்லாம இரு, எல்லார்கிட்டயும் சுவிசேஷம் சொல்லு, எல்லாத்தையும் அன்பாரு, எல்லாரையும் நேசி, நல்லா இருக்கீங்களா, வந்தீங்களா, போனீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, விசாரி. ஆனா அந்த துன்மார்க்கன் வராம பாத்தியா, அப்ப வாயே திறந்துடாது, என்ன கேட்டாலும் இப்படியே பேசிட்டு என்ன செஞ்சிடணும், பேச்சே என்னதான் ஸ்மைலிங் தான் பதிலே. என்னம்மா நல்லா இருக்கியா? அவங்களையும் காயப்படுத்திடக்கூடாது, ஏன்னா அந்த ஆத்மாவும் முக்கியம், அதுலயும் கவனமா இருக்கணும், அது ஒரு ஆத்மா. ஆனா என்ன செய்யணும்?
என்ன பேசினாலும் ஹலோ, போனே வரலனாலும் அந்த நேரத்துல தான் நம்ம இந்த மாதிரி போன்லாம் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். போனே வரல, ஹலோ, ஆமா, ஆமா 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 ஆமாம்மா, ஒரு முக்கியமான வேலையா இருக்கிறேன், ஆமா, சரி பேசிடணும். அக்கா ஒரு நிமிஷம் இப்படி உட்காருங்க, இந்த ஒரே நிமிஷம், ஐயோ மறந்துட்டேனே, ஒண்ணுமே இல்லை, நீ பக்கத்துல யார் வீடு இருக்கோ அவங்க வீட்டுக்கு சும்மா போயிட்டாது வந்துருங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு தண்ணி வாங்கி, எதையோ ஒண்ணுத்துக்காக அந்த இடத்துல அவங்களை அவாய்ட் பண்ணிடணும், அவங்களே காயப்படுத்தாம இடத்த விட்டு ஓடிடணும். இல்லை ஓடவே முடியாதா, நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்களா, நம்ம வீட்லயே வந்து உட்காந்துட்டாங்களா, எதையோ ஒண்ணு அப்படின்னு ஜாடை காமிச்சிடணும் வீட்டுல. இதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டி நீங்க பிளான் பண்ணி வைக்கணும். பாருங்க, இன்னார் வந்தா நான் கொஞ்சம் ஜாடை காமிப்பேன், நீ கூப்பிட்டுருங்க, வீட்டுக்கார்ட்ட சொல்லி வச்சிடணும், இல்லை பிள்ளைங்கிட்ட சொல்லி வச்சிடணும். நீ பாரு, இந்த ஆண்டி வந்தாங்கன்னா நீ என்ன செய்ய, வந்து அம்மா வாங்க 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 என்னை கூட்டிட்டு போயிரு, நான் அந்த ஒரு நிமிஷம் பிள்ளை கூப்பிடுறா அப்படின்னு ஓடிடணும். இல்லையா? இல்லையா? தப்பிக்க வழியே இல்லையா? அதான் தாவீது சொல்லி தர்றாரு, நாவை வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அடுத்த வசனம் பாருங்க, 2வது வசனம், நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன். நான் ஊமையாயிட்டேன், ஊமைய மாதிரி ஆயிட்டேன், நான் வாயை திறக்கல, மௌனம் ஆயிட்டேன். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், நல்லது கூட பேசல. நல்லது என்று சொல்றதுக்கு நிறைய இருக்கு, பேசுறதுக்கு என்கிட்ட நல்ல விஷயம் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, அதை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் கபடம் இல்லாதவங்களா இருக்கணும். ஆனா அதுக்காக மனசு இருக்கிறதையெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. எல்லாத்தையும் நம்மளே சொல்லிட்டு, என் பையன் சரியில்லை, என் மகா வந்து என் கூட சண்டை போட்டா, நீங்க சொன்னீங்க பாட்டு சொல்லிடுவீங்க, பிள்ளைனா அவங்க வீட்டுல இது ஒண்ணுமே இல்லை, 1008 இருக்கும், அது அவங்க நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க மக அவங்க கூட சண்டை போடுவா, அவங்க அம்மா கூட சண்டை போடுவா, அந்த பிள்ளை சரி கிடையாது, ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க. நாளைக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்ல, அதுக்கே இந்த வார்த்தை, உங்க வார்த்தையை தடை பண்ற அளவுக்கு பரப்பிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க வீட்டுல பயங்கரமா நடந்துட்டு இருக்கும். எந்த வீட்டுல எந்த அம்மாவுக்கும் எந்த பிள்ளைக்கும் சண்டை வராம இருக்கு? நம்ம வாலிப வயசுல அம்மா கூட சண்டை போடாமலா இருந்தோம்? எல்லா வீட்லயும் தான், எல்லா பிள்ளையும் தான், எல்லா வீட்டுல 4 பேர் இருந்தா ஏதோ ஒண்ணு வரதான் செய்யும். அம்மா பிள்ளையா இருந்தாலும் வரதான் செய்யும், அக்கா தங்கச்சியா இருந்தாலும். கல்யாணத்துக்கு பிறகுதான் பாசமே வரும், கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டை தான் வீட்டுல. அப்படி எதையோ ஒண்ணு நம்ம என்ன செஞ்சிடறோம், தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த ஞானம் இருக்கிறது இல்லை, ஞானம் இருக்கிறது இல்லை. நம்ம கள்ளங்கப்படம் இல்லாம நம்ம அப்படி இல்லை. ஆனா ஆண்டவர் மாத்துறாரு நம்மள, இல்லையா? கள்ளங்கப்படம் இல்லாதவங்களா நம்மள மாத்த ஆரம்பிச்சிடறாரு. நம்ம வசனத்தை உட்கொள்ள 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 நம்ம நல்லவங்களா மாற ஆரம்பிக்கிறத நம்மளே உணர முடியுது. ஆனா இந்த உலகம் என்ன தெரியுமா பார்க்கும்? அத சொல்லுங்களேன். இவங்க ரொம்ப நல்லவங்க நான் பார்க்கும், ஒரு ஏமாளி, அப்படிதான் சொல்லும் உலகம், இது ஒரு ஏமாளி. பாரு, நான் வெள்ளை கலர்ல காக்கா பார்த்தேன்னு சொல்லுவேன் பாரு, அந்த அக்கா அப்படியா அம்மான்னு கேட்கும், சுட்டு கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன சொன்னாலும் நம்பிடுவோம் நம்ம, வெளுத்ததெல்லாம் பால். தாவீது சொல்லி கொடுக்குறாரு, அதே மாதிரி சாலமோனும் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம வாசிச்ச நீதிமொழிகள் 16, 29, 30 கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். நயங்காட்டி இதுதான் கரெக்டு அப்படின்னு அவனை ஏமாத்தி அவனை நலமல்லாத வழியில நடக்க பண்ணுகிறான். அப்படி நடக்க பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? இவங்க நல்லா ஆயிடுவாங்களோ, இவங்க நல்லா இருந்துடுவாங்களோ. நீங்க சொல்லுவீங்க, வீட்டுல சும்மா தானே இருக்கிற, ஒரு கிரைண்டரை வாங்கி போட்டு மாவரைச்சு சும்மா அப்படி கொஞ்சம் அக்கம் பக்கத்துல கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு காசு வரும்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த நல்ல இந்த கொடுமையானவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? ஐயோ அதெல்லாம் செய்யாத, அப்படியாக்கும் இப்படியாக்கும் 1008 சொல்லி. ஏன் தெரியுமா? அவங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்லல. எங்க நீங்க சம்பாதிச்சிட போறீங்களோ, ஒரு கிரைண்டர் இடத்துல 4 கிரைண்டரை வாங்கி 10 கிரைண்டரை போட்டு பெரிய மாவு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிச்சு பேக் பண்ணி கடையா போட்டு பெரிய ஆள் ஆயிட போறீங்களோன்ற பயம், எரிச்சு செய்ய விடக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப முன்னாடியே கர்த்தர் காமிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலயே நரமுடி உண்டு பார்த்துக்கோங்க. எனக்கு காலேஜ் படிக்கும் போதே நரமுடி வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க அம்மாவுடைய ஜீன் படி அப்படி எனக்கு அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு தடவை ஒருத்தவங்கள்ட்ட இந்த மருதாணி போடுவேன், அப்போ மருதாணி போட்டு விட சொன்னேன்.
அவசரமா கிளம்பணும். அன்னைக்கு மத்தியானம் ஒரு முக்கியமான கல்யாணம், சாயந்தரம். அவங்க வீட்டுல இருந்தாங்க, அதனால எனக்கு போட்டு, நானே போடுவேன், அவங்கள போட்டு விட சொன்னேன். போட்டு விட்டுட்டு ஒரு வெள்ளை பெயிண்ட் எடுத்து என் தலையில போட்டு விட்டாங்க. வெள்ளை கலர்ல ஒரு பெயிண்ட் எடுத்துட்டு அப்படியே 4 கோடு அப்படி போட்டு விட்டாங்க என் தலையில, மருதாணியும் போட்டு விட்டுட்டு. நான் எனக்கு தெரியல, நான் தலையை கிளீன் பண்ணிட்டு பாக்குறேன், கிளீன் பண்றதுக்கு முன்னாடி போய் பாக்குறேன், கண்ணாடில போய் பாக்குறேன், வெள்ளை கலர்ல 4 கோடு இருக்கு. அது என்ன, ஏன் அப்படி போட்டீங்க அப்படின்னா சிரிக்கிறாங்க. வெள்ளை முடியோட இருக்கணும் அப்படின்னு. மனுஷங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஒரு முறை புடவை எடுக்க போயிருந்தோம். இதெல்லாம் நமக்கு மனுஷங்களை அறிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு காமிச்சு கொடுப்பாங்க. யாரெல்லாம் அவங்க இருதயத்துல நமக்கு தீமை நினைக்கிறாங்க, ஆனா வெளியில சக்கரை கட்டியா பேசுவாங்க, தேன் ஒளிகிற மாதிரி பேசுவாங்க, பல நழுவி பால்ல விழுற மாதிரி பேசுவாங்க. மனுஷங்க பேசுற எல்லா வார்த்தையும் அவங்க அப்படிதான் நினைச்சிடாதீங்க. ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்துக்காக ஒரு கல்யாணம் புடவை எடுக்கிறதுக்காக போயிருக்கிறோம். அவங்களும் வந்திருக்காங்க. நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப பெரியவங்க, என்னோட ரொம்ப பெரியவங்க. பார்த்துட்டு இருக்கேன். ஒரு புடவைய காமிச்சு, இதை நீ எடுத்துக்கோ, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அது பிடிக்கல. ரொம்ப விலை, பட்டு புடவை ரொம்ப விலை. ஒரு பட்டு புடவை ரொம்ப விலை உள்ளது, நம்ம எப்பயாதான் எடுப்போம் இல்லையா, ரொம்ப விலை உள்ளது. எடுத்துக்கோ என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. நான் பார்த்தேன். அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நான் பார்த்துட்டு சொன்னேன், எனக்கு இது அவ்வளவா பிடிக்கல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்க வேணா எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களும் தான் எடுக்க போறாங்க, நீங்க வேணா எடுத்துக்கோங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, உடனே அவங்களுக்கு பிடிக்கல, அது நல்லா இல்ல. நம்மள இதை எடுன்னு சொல்றது எதுக்காகனா, நம்ம அந்த இடத்துல நல்லா தெரியக்கூடாதுன்னு நினைச்சு இவ்வளவு பிளான் பண்ணி நம்மகிட்ட வந்து அவங்க காரியம் செய்யறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல, இப்படிலாம் கூட இருப்பாங்களான்னு. இருக்காங்க. அறிந்து கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படியாவது அவங்களை வெளிப்படுத்தி காமிச்சிருவாரு. நான் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன் முன்னாடி, இப்பயும் சொல்றேன். அவங்க வீட்டுல ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 2 மகன் 2 மருமகமார். அப்ப அந்த வீட்டுல பிரேயர் நடந்துட்டு இருக்கு, நான் இருக்கேன் அங்க. அப்ப நம்ம ஊர்ல இறந்துட்டா என்ன செய்வாங்க, புடவை எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. அப்ப மூத்த மருமக, இளைய மருமக இருக்காங்க. அந்த இளைய மருமக என்ன செய்யறாங்க, பங்கிட்டு கொள்றாங்க அந்த புடவைகளை. நிறைய புடவை வருது, ஷேர் பண்ணிக்கிறாங்க 2 மருமகமாரும். இந்த இளைய மருமக என்ன பண்றாங்க, காஸ்ட்லியான புடவை எல்லாம், நல்ல தொட்டாலே குவாலிட்டி தெரியும்ல பெண்களுக்கு, அதெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு ரொம்ப குறைவான விலையில வந்திருக்கும்ல அந்த புடவையெல்லாம், அக்கா எப்படி இப்ப ஒரு இதுவா சொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட சரி பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எப்படி சொல்றாங்க, அக்கா உங்களுக்கு இதான்க்கா நல்ல புடவை, இதான்க்கா உங்களுக்கு சூப்பரா இருக்கும், அக்கா இதை நீங்க வச்சுக்கோங்க, அக்கா இதை நீங்க வச்சுக்கோங்க, அக்கா இதை நீங்க வச்சுக்கோங்க, அக்கா இதை நீங்க வச்சுக்கோங்க, சூப்பர் புடவைக்கா. எனக்கு நீங்க வேலைக்கு போறீங்களக்கா, உங்களுக்கு இது இருக்கு, நான் வீட்டுல தானே இருக்கேன், எனக்கு இது போதும். அவங்க எடுக்கிறது எவ்வளவு, 2000 ரூபாய் புடவை, 3000 ரூபாய் புடவை எல்லாம், எனக்கு இது போதும், 200 300 எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. இல்லையா, மனுஷங்க பொல்லாதவர்களா இருக்காங்க. காலம் பொல்லாத காலமா இருக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும். நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, மாயக்காரரே. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறவங்க பேர் என்ன, மாயக்காரர். மாய்மாலம் பண்றவங்க அவங்க. அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அவங்கள துன்மார்க்கர்னு வேதம் சொல்லுது. அவங்கதான் துன்மார்க்கர். அவங்க கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, வாயே திறக்க கூடாது. அவன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். வாயே திறக்க கூடாது. ஏன்னா நம்ம கோபமாகி அவங்கள கண்டுபிடிச்சிட்டா நமக்கு அவங்க மேல கோபம் வர ஆரம்பிச்சிடும். ஆமா தானே, தெரியாத வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் லூஸ் மாதிரி கூட பேசிட்டு இருப்போம். ஆனா தெரிஞ்சிருச்சுன்னா பதிலுக்கு நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அவங்களே, அதுவும் பாவம் தானே, அவங்க செய்யற மாதிரி நம்ம செஞ்சோம்னா அதுவும் பாவம் தானே. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், பேச வேண்டிய இடங்கள்ல பேசாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்போ, அதே மாதிரி பேசக்கூடாத இடங்கள்ல பேசுவதும் பாவம் தான். அல்லேலூயா.
யாருக்கு இந்த வார்த்தை வருதுன்னு தெரியல, ஆனா எனக்குள்ள ரொம்ப பயங்கரமா கர்த்தர் போடுறாங்க. நீ சொல்லு சொல்லு சொல்லு, என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. அவங்களுக்கு தெரியல, அவங்க நாவினாலதான் அவங்க சிக்கிக் கொள்றாங்க. உங்களை மற்றவங்க ஏதோ ஒண்ணு உங்களை பத்தி ஏதோ வெளியில பேசுறாங்க, உங்களை பத்தி ஏதோ அவதூறா சொல்றாங்க அப்படின்னா அது எதுனாலனா நீங்க தான் அவங்க கிட்ட உங்க வாயை கொடுத்துதான் நீங்க மாட்டிக்கிறீங்களே ஒழிய, உங்க வாயை நீங்க திறக்காம இருந்தா நீங்க மாட்டிக்கவே மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை, நமக்கு மனுஷங்க மத்தவங்க செய்யறத, நம்மளுடைய பழைய கடந்த கால வாழ்க்கையை நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொல்லலைன்னா அது யாருக்கும் தெரிய போறதே இல்லை. அதை நம்ம புதைச்சு போட்டலாம். ஆண்டவரே அதை புதைச்சு போட்டாரு, ஆண்டவரே அதை மறந்துட்டாரு. நம்ம தான் என்ன செய்யறோம், அதை மறக்காம நம்ம நாவினால நம்ம எதையாவது சொல்லி அவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துடுறோம். நம்மை பற்றி துர்க்கீர்த்தி உண்டாகும்படி நம்மளே செஞ்சிடறோம். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா வெறும் வாயவே மென்னுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம அவல் கொடுத்துடவே கூடாது. நம்ம நல்ல கவனிங்க, எல்லார் வீட்லயும் புருஷன் பெஞ்சாதுக்கு நடுவில் பிரச்சனை இருக்கு. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க கீழ்ப்படியாம தான் இருக்கிறாங்க. ஒரு சில வீடுகள்ல தான் இந்த காரியங்கள்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கர்த்தர் கிருபையா கொடுத்திருப்பாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சில ஊழியக்காரங்க இவங்க நம்மளை பத்தி நிச்சயமா வெளியில தப்பா பேச மாட்டாங்கன்னு இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும். சும்மா எல்லார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, நம்ம கதையை சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு வெறும் வாயை மென்னுட்டு இருக்கிறவங்களுக்கு அது என்னவாயிடும், அவலாக மாறிடும். அது அவலாக மாறிடும். அவங்களுக்கு அதுல அக்கறையே கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருத்தட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்றது அவங்களுக்கு அது மேல நம்ம மேல அன்போ அந்த பிரச்சனையின் மீது அக்கறையோ அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அது ஒரு நியூஸ், அது ஒரு செய்தி. அதை பத்தி என்ன செய்வாங்க, எல்லார்கிட்டையும் போய் பேசுவாங்க, கதை பேசுவாங்க, சிரிப்பாங்க. நம்ம முன்னாடி வந்தவொடனே அப்படி முகத்தை அப்படி வச்சுப்பாங்க. என்னப்பா நல்லா இருக்கியாப்பா, உன்னை பார்த்தாதான்ப்பா பாவமா இருக்கும், உன்னை பத்தி தான்ப்பா சொல்லிட்டு இருந்தேம்பாங்க. அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. பேசி சிரிச்சிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. வருது பாரு லூஸ், அதுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்மளை பத்தி மற்றவங்க அப்படி பேசக்கூடாது தெரியுமா? வார்த்தைகள்ல வல்லமை இருக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் வராம இருக்கிறதுக்கு காரணம் அவங்கள பற்றி மற்றவங்க இல்லாத பொல்லாத பேசுறதுனாலதான். கர்த்தர் வார்த்தையால தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. பிலிப்பியர் 4:8 வாசிங்க. பிலிப்பியர் 4:8. நம்மளை பத்தி மற்றவங்க தவறா பேசவும் கூடாது. இன்னொன்னு நடக்கணும், நம்மளை பத்தி மற்றவங்க நன்மையா பேசணும். எப்படி பேசணும்? பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. இது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க. சில பேர் ஃபோன் பண்ணா கேள்வியா கேட்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவங்க நல்லா இருக்கீங்களா, ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க, என்னம்மா நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருக்கேன். தம்பி நல்லா இருக்கானாம்மா, நல்லா இருக்கான். பாப்பா நல்லா இருக்காளம்மா, நல்லா இருக்கா. வீட்டுக்கார் பிஸ்னஸ்லாம் பரவாயில்லையாம்மா, நல்லபடியா. உனக்கு கூலியெல்லாம் பரவாயில்லையாம்மா, பரவாயில்ல. சரிம்மா, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அது கரெக்டான பேச்சு. உன் பையன் என்ன பண்றான், சரி அவன் என்ன, எப்படி அவன் ஆஃபீஸ்க்கு போறான், எத்தனை மணிக்கு கிளம்புவான், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவான், எப்படி போவான், எப்படி உங்க வீட்டுக்காரர் வந்து ஆஃபீஸ்க்கு போவாரு, நீ எங்க உட்காந்து இந்த வேலையை செய்வீங்க, இப்படியெல்லாம் எல்லாம் தோண்டி தோண்டி கேள்வி துருவி உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க 10 தடவை ஃபோன் பண்ணா 2 தடவை மட்டும் அட்டன் பண்ணுங்க. அக்கா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்க்கா, பிஸியா இருக்கேன்க்கா, அப்புறம் பேசுறேன்க்கா. கட் பண்ணுங்க. அவங்களை காயம் தானே படுத்தக்கூடாது, கட் பண்ணுங்க. அவங்க கேட்கறதுல நோக்கம் இருக்கு. உங்களை பத்தி இல்லாத பொல்லாத பேசுறதுக்கு தான் அவங்க அப்படி உங்கள்கிட்ட கேட்கறாங்க, உங்களை விசாரிக்கிறாங்க. உண்மையிலே உங்க மேல அன்பு இருக்கிறவங்க கரெக்டானது மட்டும்தான் பேசுவாங்க. உங்கள்கிட்ட உட்கார்ந்து உங்க பிரச்சனைகளை துருவி 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 என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். எதுல போற, எதுக்கு தெரியுமா? ஷேர் ஆட்டோல போற கூட அவளுக்கு காசு கிடையாது. அவ வந்து அது என்ன பேருந்து,
இலவச பேருந்துல தான் போறா அப்படின்னு ஊரெல்லாம் சொல்றதுக்கு. புரியுதா உங்களுக்கு? சரி, கேட்காமலே சொல்லலாமேனா, நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அவ இங்க இருந்து இங்க வரைக்கும் போனா அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பந்தம் இல்லாம யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்பாங்க, அன்னைக்கு நீங்க போனியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் போனேன், பார்த்தேன் அப்படின்னு எதையா சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படியெல்லாம் ஜனங்கள் இன்னைக்கு பொல்லாத ஜனங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையே என்னது? அடுத்தவங்களை பத்தி பேசுறதும், அடுத்தவங்க கதையை பேசுறதும், அடுத்தவங்களை நோவடிக்கிறதும், அவங்க நல்லா இல்லைன்னு மற்றவங்ககிட்ட சொல்றதன் மூலமா நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்றது. இதுதான் முக்கியம், கவனிச்சுக்கோங்க. அவங்க நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம்ப்பா, ஆனா அவங்க அப்படி, இவங்க அப்படி, இவங்க அப்படி. நமக்கு என்ன? நமக்கு அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. நமக்கு இருக்கிற வேலையை பார்க்கவே நேரம் இல்லை. இல்லையா? கவனமா இருங்க, கவனமா பேசுங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு தீர்க்கதரிசி அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இன்னைக்கு அவர் இருக்கார், வயசானவர். அவர் சொன்ன காரியம், ஒரு முறை அவர் ஒரு ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்கும்போது, அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. அப்போ அந்த அனஸ்தீசியா மருந்து, மயக்க மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து அவர் மரிச்சிட்டார். அவர் மரிச்சது டாக்டர்ஸ்க்கு கூட தெரியல, அவர் மயக்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அவர் மரிச்ச உடனே தேவதூதன் அவரோட ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகிறான். அப்போ அவர் இப்படி பார்க்குறாரு, அவரோட சரீரம் கீழே கிடக்குது அந்த ஆப்ரேஷன் டேபிளில். அவரோட மார்பு பகுதியில இருந்து வயிறு வரைக்கும் ஒரு மாதிரி கருப்பாக ஏதோ இருக்கிறத அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு போயிடுறாரு, பரலோகத்துக்கு போயிடுறாரு. அப்போ ஆண்டவர் இல்லைப்பா, உனக்கு டைம் இருக்குது, நீ போயிடு, திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயம் காமிக்கிறதுக்காக தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அவருடைய அந்த கருப்பாக இருந்ததில்ல, அது என்னன்னு சொல்லி கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி காமிச்சார். அது என்னன்னா, இவரை பற்றி மற்ற மனிதர்கள் அவதூறாக பேசின வார்த்தைகள் தான் அது. அப்ப அவர் கேட்டாரு, என்னை பத்தி அவதூறா பேசுறதுக்கு என்ன ஆண்டவரே இருக்கு? இல்ல, நம்ம ஏதாவது தப்பு பண்ணா சொல்லலாம், அவதூறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளை பத்தி அவதூறா நம்ம என்ன பண்ணோம்? ஒன்றும் பண்ணலையே, தப்பு ஒன்றும் பண்ணலையே, நான் ஊழியம் பண்றேன், நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், அவ்வளவுதான் ஆண்டவரேன்னு சொன்னப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, அவர் வீட்டுக்கு அங்கே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எல்லாம் ஒரு ஃபோன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க, திடீர்னு வரமாட்டாங்க. இப்பயே நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணிட்டு தான் வராங்க எல்லாருமே. அப்படியே ஒரு கணவனும் மனைவியும், அவங்களும் இவரோட சேர்ந்து ஊழியம் பண்றவங்க தான். இவரை பார்க்கறதுக்கு வராங்க, பேசிட்டு இவர்கிட்ட விசிட் பண்றதுக்கு வராங்க. இவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கிளம்பிட்டாங்க. கிளம்பின உடனே இவரும் கதவை அடைச்சிட்டாரு. அது வரைக்கும் தான் இவருக்கு தெரியும். அது நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னால. அது ஆண்டவர் அவருக்கு என்ன நடந்தது, கதவை இவர் அடைச்ச உடனே வெளியில கணவனும் மனைவியும் இவரை பரியாசம் பண்ணி கேலி பண்ணி அவ்வளவு நேரம் உட்கார்ந்து சின்சியரா இவர்கிட்ட பேசிட்டு வெளியில போய் அந்த வார்த்தைகளையே வச்சு இவரை கேலி பண்ணி இவரை தூஷிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துற அந்த மாதிரி உன்னுடைய வாயினாலேயே உன்னை என்ன செய்யறாங்க, எதையோ உன்னை பேச வச்சு உன்னைய தூஷிக்கிறாங்க. இதுதான் உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறது. ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இந்த அடிமையோடு கூட ஒரு முறை பேசி, உனக்கு விரோதமா பேசப்பட்ட வார்த்தைகளை நீ அழிச்சு ஜெபம் பண்ணணும்னு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் வரணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். யாரும் நம்மளை புகழ்ந்தெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அது வரணும். ஏன்னா புகழ்ச்சி வரலனா என்ன வந்துரும்? இகழ்ச்சி வந்துரும். அதுதான் முக்கியம். புகழ்ச்சி வரலனா இகழ்ச்சி வந்துடும். அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கு, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, இப்படி நம்மளை பத்தி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பேசணும். அல்லேலூயா. இத இன்னையில இருந்து நீங்க இத ஒரு அஜெண்டாவா அப்படின்னா என்னது, இத உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரியமா எடுத்து நீங்க செய்யணும். அதை பொய்யும் பொருட்ட சொல்ல வேண்டாம். இந்த உலகம் பொய் சொல்லுது. 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பான், என் மகன் 50,000 சம்பளம் வாங்குறான்னு பொய் சொல்றவங்க இருக்காங்க. அப்படி சொல்ல வேண்டாம். ஆனா நம்மளை பத்தி நெகட்டிவா எதுவுமே வெளியில பேசக்கூடாதுன்றதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டானாதான் நமக்கு கனம் உண்டாகும். நமக்கு கனம் உண்டானாதான்
நம்ம வாயிலிருந்து வர வார்த்தையை மத்தவங்க கவனிப்பாங்க. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தையை அவங்க கவனிச்சாதான் அவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாதான் அவங்க பரலோகத்துக்கு வர முடியும். ஏன் பிசாசு நமக்கு இகழ்ச்சியும் துர்க்கீர்த்தியும் உண்டாக செய்யறான்? அவனோட நோக்கம் என்ன? இவங்களை எல்லாரும் அற்பமா நினைக்கணும், இவங்களை எல்லாரும் மட்டமா நினைக்கணும், இவங்களை எல்லாரும் கேவலமா பேசணும். அப்ப நம்ம சொல்ற வார்த்தை யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அது என்ன, கவனிக்க மாட்டாங்க. அதுக்குதான் பிசாசு என்ன செய்யறான்? நம்மளை பத்தி இகழ்ச்சியாகவும் கேவலமாகவும் அற்பமாகவும் பேசும்படி செய்யறான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நமக்கு என்ன, யார் என்ன பேசிட்டு போறாங்க, என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும், அப்படி சொல்லக்கூடாது. இல்ல ஆண்டவரே, என்னை பத்தி எல்லாரும் புகழ்ச்சியா பேசணும், எனக்கு கனம் கொடுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் அவராலே வருகிறது. இந்த உலகம் கொஞ்சம் ஐஸ்வர்யம் இருந்தா அவங்களுக்கு ஒரு கனத்தை கொடுக்குதா இல்லையா? அப்போ அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. வேணாம், இது போதும் இது போதும் நினைக்க கூடாது, சொல்லக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நம்ம பேராசைப்பட வேண்டாம். ஆனா நமக்கு ஒரு கனம் உண்டாகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த தேவைகள் சந்திக்கப்படுறது மட்டும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இந்த உலகம் அதை பின்னாடி தானே போகுது. அப்ப அந்த இடத்துல நான் ஒரு உயர்வான இடத்துல இருந்தாதான் ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்பாங்க. அதுக்காக என்னை நீங்க உயர்த்தி வைங்க, எனக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி செய்யுங்க, எனக்கு நற்கீர்த்தி உண்டாகும்படி செய்யுங்கன்னு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். இல்லையா? இது ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இதை அறியாமல் இருக்கிறபடினால பிசாசு என்ன பண்றான்? அவங்களை பற்றி ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அற்பமான காரியத்தை கூட அவங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பேச வைத்து அவங்கள அவகீர்த்தி உடையவங்களா மாத்தி, அவங்க வந்தாலே எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தி, அவங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம், அவங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்கள், இது நிறைய பேருக்கு ரீச் பண்ண விடாம அவன் பண்ற தந்திரம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம அப்ப இப்படிப்பட்ட அதனாலதான் தாவீது என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட மனிதர்கள் முன்னால என் நாவை நானு கடிவாளம் போட்டு அடக்கி வைப்பேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். கர்த்தர் இந்த அடிமைக்கு சொல்லி கொடுத்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம கூடயே இருந்து சில பேர் என்ன செய்வாங்க? நம்மளை பத்தி வெளியில இல்லாத போலாது பேசிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்க சொல்றத நம்புவாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க வேற கூடயே இருக்காங்க. மத்தவங்க சொன்னா நம்ப மாட்டாங்க, எதிரி சொன்னா நம்ப மாட்டாங்க. அவனுக்கு ஆகாதுப்பா, என்னத்தையாவது அவளை பத்தி எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்லுவான். ஏன்னா 2 பேருக்கும் ஆகாது. அப்போ இப்படி நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். ஏன் தள்ளி வைக்கணும்? அவங்க மேல பகையினாலேயோ, அவங்க மேல வெறுப்புனாலேயோ, அவங்க மேல விரோதத்தினாலேயோ இல்ல, ஆண்டோடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சாலும் அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? என்னை கொண்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படணும். நம்ம ஒரு இடத்துக்கு போனா நம்மளை பார்த்து கேலி பண்ணக்கூடாது, ஒருத்தர் அற்பமா நினைக்க கூடாது. அந்த இடத்துல எனக்கு கனம் உண்டாகணும், என் கணவருக்கு கனம் உண்டாகணும், என் பிள்ளைக்கு கனம் உண்டாகணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும் கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு முக்கியமாய் நமக்கு பேசியிருக்கிற ஒரு காரியம், நமக்கு கனம் உண்டாகணும். அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் அவராலே வருகிறது, அவராலே வருகிறது. எந்த இடத்துலையும் நம்ம போகும்போது நம்ம கனம் உண்டாகும்படியாக நம்ம கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். இல்லை என்றால் இந்த மனிதர்கள் நம்மை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பொய்யும் புரட்டும் பேசி நம்மை அற்பமாய் நினைக்க வைத்து மற்றவர்கள் கர்த்தரை அறிய விடாமல் தடுத்துருவாங்க. நம்ம கவனமா இருக்கணும். சரியா? சோமனும் அந்த காரியத்துக்காக இப்போதும் ஆண்டவரே அப்பா, ஒருவேளை அந்த புறாவை போல கபடமற்றவர்களாய், ஆனால் சர்ப்பத்தை போல வினா இல்லாதவர்களாய் இந்த நாளிலே எங்களில் யாரேனும் இருப்போம் என்றால் அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாரேனும் அப்படி இருப்போம் என்றால் தகப்பனே, இந்த வேளையில தகப்பனே இறங்குங்க, 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 இறங்குங்க. அந்த வினாவை கொடுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க,
இந்த ஞானத்தை கொடுங்க. மனிதர்களை அறிந்து கொள்ளக்கூடிய, அவர்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கொடுங்க. எல்லாரும் கேளுங்க, ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கொடுங்கப்பா. எங்களோடு வந்து பேசுகிற மனிதர்கள், எங்களை பார்க்க வருகிறவர்கள், எங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறவர்கள், அவங்க யாரு, என்ன உண்மையிலேயே அவங்க என்ன நோக்கத்தோடு எங்களோடு பேசுறாங்க, அவங்க உண்மையிலேயே எங்களுக்கு நன்மைதான் நினைக்கிறாங்களா, அல்லது அவங்க எங்களுக்கு தீமை நினைக்கிறாங்களா, எங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் வெளியில போய் பேசுறாங்களா, எங்களோடு இருந்து கொண்டே எங்களோடு உறவாடி கொண்டே எங்களை பற்றி அவதூறு செய்கிறாங்களா, ஆண்டவரே இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு கொடுங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஆவி கிரியை செய்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. கேளுங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களே. அப்பா, நாங்க இந்த காரியத்துல ஞானம் இல்லாதவங்களா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க எங்க வாயை திறந்து எங்க இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தி விடுகிறோம் ஆண்டவரே. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்ன பேச வேண்டும், யாரிடம் என்ன பேச வேண்டும், எதையெல்லாம் பேசக்கூடாது, எதையெல்லாம் மறைக்க வேண்டும். இவர்கள் பொல்லாதவர்கள், இவர்கள் வந்து உட்காருகிற போது இவங்களுக்குள்ள பொல்லாத ஆவிக்கிரியை செய்கிறது. அப்பொழுது நான் நலமானதையும் பேசக்கூடாது, நான் அமைதியாய் இருக்க வேண்டும். இந்த துன்மார்க்கன் என் இடத்தை விட்டு கடந்து போக மட்டும், என் எதிரிலிருந்து இவன் எழுந்து போக மட்டும் ஆண்டவரே, நான் ஆண்டவரே என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைக்கணும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, இவங்க என்னை பொல்லாத வழியில நடத்துறாங்க, இவங்க காண்பிக்கிற இடம் சரி கிடையாது, இவங்க என்னை இதுதான் நல்லது என்று சொல்லி என் இருதயத்தை மயக்கி பொல்லாத காரியத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதை அறிந்து கொள்ளும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு தாங்கன்னு கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி இருக்கிறாரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லி இருக்கிறாரே. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லி இருக்கிறாரே. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, எனக்கு அந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, மனிதர்களை அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, மனிதர்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் அவர்களை கண்டு கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே புறாவை போல கபடற்றவர்களாகவும் அதே நேரத்துல சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்க, ஆபத்து வருவதை பார்த்து நாங்கள் ஒளிந்து கொள்ள, பொல்லாத துன்மார்க்கமான மனிதர்களை பார்த்து நாங்கள் எங்களை பதுக்கிக் கொள்ள இவருக்கு கிருபை தாங்க, ஞானம் தாங்க, ஞானம் தாங்க, ஞானம் தாங்க. அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறார், கர்த்தர் தருகிறார், கர்த்தர் தருகிறார். நல்ல பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருகிறார், இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருகிறார். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, இந்த ஞானத்தை நீங்க கொடுக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. அப்பா, அந்த நாளிலே வந்த ஒவ்வொரு பிள்ளையும் நாமத்தினாலே மனதார வாழ்த்தி மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருவானவன் பேசின எல்லா வார்த்தைகளையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே அழிக்கிறேன். I erase all those negative words in the name of Lord Jesus Christ of Nazareth. ஒரிகால ஷகரபலகரபா, இயேசுவின் நாமத்தினாலே இனி இவர்களை பற்றி, இனி எங்களை பற்றி புகழ்ச்சியும் கீர்த்தியுமான வார்த்தைகளை பேசுவார்களாக. ஜனங்கள் எங்கள் பிள்ளைகளை பற்றி கீர்த்தியாய் பேசுவார்களாக. இவர்களை பற்றி புகழ்ச்சியான வார்த்தைகள் பேசப்படட்டும் ஆண்டவரே, பேசப்படுவதாக. இந்த குடும்பங்களை பற்றி, இவர்களுடைய பிள்ளைகளை பற்றி, இவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி, இவர்களுடைய எல்லா காரியங்களையும் பற்றி புகழ்ச்சியான வார்த்தைகள் வெளியே வரட்டும், வெளியே வரட்டும், வெளியே வருவதாக. அதை குறித்து இந்த பிள்ளைகள் சிந்திப்பார்களாக. அதுக்கு இதை எப்படி இதை சரி செய்வது, எப்படி இதை புகழ்ச்சியாய் மாற்றுவது, இதை எப்படி கீர்த்தியாய் மாற்றுவது என்பதை குறித்து சிந்திப்பார்களாக. நீர் அவர்களுக்கு அந்த சிந்தனையையும் அதற்கேற்ற வழிகளை என் தகப்பன் ஏற்படுத்தி தருவீராக, ஏற்படுத்தி தருவீராக. நீங்க அப்படியே செய்து விட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் எவர்களை முன்குறித்திருக்கிறீரோ, எவர்களை உம்முடைய கனமான ஊழியத்திலே வல்லமையாய் நீர் பயன்படுத்த நினைக்கிறீரோ, அவர்களுக்கு விரோதமாகவே எப்போதும் பிசாசு இந்த பொல்லாத தந்திரத்தை கொண்டு வருகிறான் என்பதை உணர்ந்தவர்களாய், தங்களை கொண்டு தேவ சித்தம் நிறைவேறுவது தடைப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாய், தகப்பனே இந்த காரியத்திலே ஜெயம் எடுக்க என் தகப்பன் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கு ஒரு பட்டயத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் கையிலே ஒரு பட்டயத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆவின் பட்டயத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த பட்டயத்தினால் தங்களுக்கு விரோதமாய் பேச எத்தனை பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை பிள்ளைகள் வெட்டி வீழ்த்தட்டும் ஆண்டவரே, வெட்டி வீழ்த்தட்டும் ஆண்டவரே. அந்த பொல்லாத ஆவிகளை அவங்க கட்டி போடட்டும் ஆண்டவரே, கட்டி போடட்டும் ஆண்டவரே. அந்த பட்டயத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக, தருவீராக. ஜெபித்து ஜெயம் எடுக்க கிருபை செய்வீராக. தங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற பொல்லாத நாவுகளை கட்டிவிட என் தகப்பன் கிருபை செய்வீராக. அப்படியே செய்து விட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே.
நன்றி இயேசு சுவாமி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் நன்றாக இருப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நல்லா இருப்போம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால என் கணவர் ஆசீர்வாதமா இருக்கிறார். என் இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால எங்கள் குடும்பம் நன்றாய் ஐஸ்வர்யமா இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது என்று வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ணட்டும் ஆண்டவரே, கன்ஃபஸ் பண்ணட்டும். அந்த வார்த்தைகளையே பேசட்டும் ஆண்டவரே. பேசி ஜெயம் எடுக்க என் தகப்பன் கிருபை செய்வீராக. விசுவாச வார்த்தைகளினாலே பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அவிசுவாச வார்த்தைகள், பயத்தின் வார்த்தைகள், திகிலின் வார்த்தைகள், கலக்கத்தின் வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறுவதாக. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமுமான வார்த்தைகள் பிள்ளைகளுடைய நாவில் இருந்து வரட்டும் ஆண்டவரே. கன்ஃபஸ் பண்ணி ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள தகப்பன் கிருபை செய்யுங்க. எனக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் முக்கிய செலுத்துகிறோம். அந்த ஒருவராவது வந்த வண்ணமாய் திரும்பாது படி இந்த நாளும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நிரப்பி அனுப்புகிற படிக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்திலே நல்ல பிதாவே, ஆமென்.